எதுக்கு இப்படி தேவையில்லாம செலவு பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் உனக்கு என்ன தேவையா? அப்படின்னு சொல்லி யாராவது நம்மகிட்ட கேட்டுட்டா போதுங்க. அவ்ளோ கோவம் வந்துரும். அது பெரிய ஆர்கியூமெண்ட்ல தான் அந்த சண்டை போய் முடியும். அப்படி நம்ம வீட்ல இருக்கிறவைங்க நம்மகிட்ட ஏதாவது ஒரு சின்னதா ஒண்ணு கேட்டாங்க கூட, அது வந்து நம்மளுக்கு இப்படிதாங்க ஃபீல் ஆகும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஒரு பொருள் வாங்கியிருந்திருப்போம். அது தேவை வந்து கம்மி இல்ல, நமக்கு அவசியமே இல்ல. இருந்தாலும் நமக்கு புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறோன்னு நம்மளோட மைண்ட் செட்டுக்கு நல்லாவே தெரியும். அத யாராவது சொல்லி கேட்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட குறைய கண்டுபிடிச்சுட்டாங்களே! என்னோட தவறுதல வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பயங்கரமா கோவம் வரும். அதுக்காக அவிங்க மேல இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கருத்துக்கள பரிமாறிட்டே இருக்கும்போது, அ சண்டை வந்து அதிகம் தான் ஆக செய்யும். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது வந்து பார்த்தீங்க, நம்மளுக்கே தெரியாம நம்ம வீட்ல ஒரு 10 அன்னெசசரி செலவுகள் இருக்குது. அத பத்தி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வெல்கம் பேக் டூ ஜெயாஸ் லைஃப். ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃபர்ஸ். ஆஃபர்ஸ் அப்படின்ட்டு சொன்னாலே, நம்ம ஏதாவது சூப்பர் மார்க்கெட் போவோம். அங்க போனோனே ஆஃபர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. பை 2 கெட் 1 ஃப்ரீ இந்த மாரி ஆஃபர்ஸ் இல்லன்னா 50% ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெறையா. உண்மையிலே அந்த பொருளெல்லாம் நமக்கு தேவையா இருக்கலாம், இல்ல தேவையில்லாமலும் இருக்கலாம். தேவை இருக்கிற பொருளா இருந்தா கண்டிப்பா நம்மளுக்கு கூட வந்தவங்களும் அத சப்போர்ட் பண்ணுவாங்க. மேபி அது தேவையில்லாத பொருள். நம்மளுக்கே ஒரு சம்டைம்ஸ் ஃபீல் ஆகும். அது தேவையில்லாத பொருள். இருந்தாலும் அந்த ஆஃபர்ஸ்க்காக வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி நம்மளுக்கு இயல்பாவே இருக்குது. ஸோ ஆஃபர்ஸ பார்த்து வாங்குறத நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னாலே, நாம வந்து மந்த்லி நெறைய மணி சேவ் பண்ணலாம். இது ஒரு நிதர்சனமான உண்மை. நீங்க வந்து ஒரு நோட்டு, பெண்ண எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த 10யும் வந்து எழுதிட்டு, இதுல ஏதோ ஒரு 4 கூட நீங்க ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னாலே, நீங்க நெறைய செலவுகள கட்டுப்படுத்துறத நீங்களே கண்கூட பார்க்க முடியுங்க. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிராசரிஸ் லிஸ்ட் இல்லாம ஷாப்பிங் போறது. இது வந்து மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். பார்க்கறதுக்கு சின்ன விஷயமா தான் தெரியும். எப்படி இருந்தாலும் நான் மனப்பாடமே பண்ணியிருந்திருப்பேன். இது எதுக்கு ஒரு லிஸ்ட் போட்டு அதுக்கு உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஒரு லிஸ்ட் கையில இருக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு கான்ஷியஸ் வரும். ஓகே இதுல இருக்கிறது தான் வாங்கணும் அப்படின்னு. நாம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிற மாரி ஒரு ஃபீல் பண்ணுவோம். எதுக்குமே ஒரு எவிடன்ஸ் இருந்தா தானே அது எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மாரி தாங்க இதுவுமே. ஸோ லிஸ்ட் இல்லாம கடைக்கு போறது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, பார்த்ததெல்லாம் வாங்குற மாரி ஒரு ஃபீல் தாங்க இருக்கு. எத்தன பேர் டிமார்ட் போயிருக்கீங்க? எத்தன பேர் சூப்பர் மார்க்கெட் போயிருக்கீங்க? நீங்க நெனச்சது மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களா? அட்லீஸ்ட் நெனச்சத விட ஒரு பொருள் மட்டும் தான் அதிகமா வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களா? சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா கிடையாதுங்க. நமக்கு பிடிச்சது, பிடிக்காதது, வேணும், வேண்டாம், நம்மள அட்ராக்ட் பண்றது அத்தனையும் தூக்கி நம்ம போட்டுட்டு தான் வந்திருந்திருப்போம். அப்படியுமே பட்ஜெட் கம்மியா இருந்தாலும் கடைசிக்கு ஒரு ரூ. 500க்காவது நம்ம எக்ஸ்ட்ரா வாங்காம வரவே மாட்டோம். இது ஒரு உண்மை. அப்போ வீட்டுக்கு வந்ததும் நம்ம பில்ல பார்த்ததும் ஒரு ஷாக் ஆகும். ஏன்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு தேவைக்காக தான் அந்த ரூ. 500 இருந்திருக்கும். ஆனா, அத வந்து செலவு பண்ணிட்டோம். அப்படியே அத சொல்லி காமிக்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் வரும். ஓகே இது தேவையில்லாத பொருளோ, அவசியம் இல்லாம வாங்கிட்டோமோ அப்படின்னு. ஆனா, அந்த மனசு வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணும். நெனச்சத வாங்கிட்டேன். சும்மா காசுக்காக மட்டும் ஒரி பண்ணு அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீலிங் வந்து அது குடுக்கும். ஸோ, அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு லிஸ்ட்ட மெயின்டெயின் பண்ணிக்கணும். இதுதான் வாங்கணும்னு சொல்லிட்டு நமக்கே நம்ம ஒரு கட்டுப்பாட்ட வச்சுக்கிட்டா தான், நம்மளுக்கு எல்லாமே கண்ட்ரோல்ல வரும். நம்மளோட ஹேபிட்ஸ பார்த்து நம்மளோட கிட்ஸும் வந்து லேர்ன் பண்ணிக்குவாங்க. இதுல நெறைய விஷயங்கள் இருக்குங்க. சேவிங்ஸ் அப்படிங்கிறத தாண்டி, நம்மளோட ஹேபிட்ஸ வந்து நம்ம கன்ஸ்டன்ட்டா ஃபாலோ பண்றதாகட்டும், நம்ம ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு, நம்ம குழந்தைங்க எப்படி நம்மள ரோல் மாடலா எடுக்குறாங்கன்னு நெறைய விஷயங்கள் வந்து இதுக்குள்ள அடங்கி இருக்குது. நாட் அட் ஆல் லிஸ்ட் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ எங்க போனாலும் சரி ஒரு லிஸ்ட் கையில வச்சுக்கோங்க. அது உங்கள கட்டுப்படுத்தும். 3 ஒன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ஃப்ரிட்ஜ்ல நெறைய வீணாக்குற ஒரு ஃபுட்டெல்லாம் நம்ம வச்சிருந்திருப்போம். ஒரு 10, 20 நாள் ஆன தயிர் ஆகட்டும், அப்படி இல்லன்னா ஏதாவது அரைச்சு வச்ச சட்னி ஆகட்டும், ஒரு சின்ன குண்டால ஊத்தி நெறைய வச்சிருந்திருப்போம். அது சொல்ல முடியாது. எல்லாருமே வைக்கிறது தான். அது யாருமே பண்ணாம இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா சம்டைம்ஸ் 1 ஆர் 2 டேஸ்ல வந்து ஒரு சில பீப்பிள்ஸ் வந்து அத நோட் பண்ணி எடுத்து போட்டுருவாங்க. நமக்கு வேண்டாம் அப்படிங்கும்போது. இந்த மாரி வீணாகிற பொருள் ஒரு சில டைம் வந்து அத சாப்பிடவும் செய்வாங்க. ஆனா அப்படியே ஃப்ரிட்ஜோட வச்சு அழுகி போற காய்கறிகள்லாம் இருக்குது
பார்த்தீங்களா? அதை தூக்கி போடும்போது காய்கறி தூக்கி போடலைங்க. உங்களோட பணத்தை தான் நீங்க தூக்கி போட்டுட்டு இருக்கீங்க. அதையெல்லாம் உங்க பணத்தை எல்லாத்தையுமே தூக்கி நீங்க குப்பையில போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நீ மைண்ட்ல வச்சுட்டாலே, ஃப்ரிட்ஜை திறக்கும் போதே ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும். என்ன இருக்கு இல்ல அப்படின்னு ஒரு ரேண்டமா அப்படியே கண்ணை எல்லா பக்கம் விட்டு ஒரு தடவை ரேண்டமா செக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே ஈவினிங் இது இருக்கு. நம்ம இதை செஞ்சிடலாம். அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ரீஃப்ரிஜரேட்டர்ல நீங்க வச்சிருக்கிற காய்கறிகளை அதிகமா யூஸ் பண்ற பொருளா இருந்தா, அதை வந்து சீக்கிரம் முடிச்சிருவீங்க. ஆனா குறைவா யூஸ் பண்ற பொருளை ஃபர்ஸ்ட் லிஸ்ட் போட்டு அதை வந்து முடிக்க பாருங்க. வெஜிடபிள்ஸுமே ஒன்ஸ் டைம் வாங்கிட்டா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். அது எவ்வளோ தேவை தேவையில்லைன்னு. அதுக்கப்புறம் அது அளவுகளை கம்மி பண்ண பார்த்துக்கோங்க. 4th ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன ஸ்நாக்ஸை வந்து டெய்லியும் வெளியே வாங்கி சாப்பிட்றது. பாக்கெட் பிஸ்கட் ஆகட்டும், சிப்ஸ் ஆகட்டும், கூல்ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், பேக்கரி ஐட்டம்ஸ் சின்ன சின்ன ஐட்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா, இது வந்து பெரிய அமௌண்ட்டை வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம செலவு பண்ணிட்டு இருக்குங்க. அது நம்மளுக்கு தெரியறது கிடையாது. ஒன்ஸ் நீங்க 1 மந்த் ட்ராக் பண்ணி பாருங்க. உங்களுக்கே ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் கிடைக்கும். 5th வந்து பாத்தீங்க அப்படின்னா, வீட்ல இருக்கிற டூப்ளிகேட் திங்ஸ். வீட்ல என்ன டூப்ளிகேட் திங்ஸ் வைக்க போறோம் அப்படின்னா, நம்ம வீட்ல 1 கத்தி 2 கத்தி தேவைதான். 3 கத்தி 4 கத்தி 5, 6 வாட்டர் பாட்டில் ஆகட்டும், 7, 8 பிளாஸ்டிக் கண்டெய்னர் எம்டியா இருக்கிறதாகட்டும், இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னெசசரி செலவுகள் தாங்க. 6th வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை கவனிக்கிறது. நம்ம எங்காவது வெளியே போறோம் அப்படிங்கிற குசியில எந்த லைட்டு ஃபேனு எதுவுமே ஆஃப் பண்றது இல்லை. அப்படியும் கதவு சாத்தும் போது நம்மளுக்கு லைட் எரியறது தெரிஞ்சாலும் கூட அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. நம்ம வெளியே போறோங்கிற ஒரு ஃபீல்ல அதை வந்து உள்ள வந்து ஆஃப் பண்ற அளவுக்குலாம் நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் பொறுமை இருக்கவே இருக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து பார்த்து பண்ணும்போது இன்னுமே நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் கம்மியாகும். நம்மளும் வந்து ஒரு பொறுப்பாக இருக்கிறோம் அப்படிங்கிறத குழந்தைங்க பார்த்து புரிஞ்சுக்குவாங்க. 7th வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர்ஸை பார்த்து கிளாத்ஸ் வாங்குறது. 200 2 டாப்பு 100 அப்படின்ட்டுலாம் நிறைய இப்போ வந்து நிறையா எங்கே போனாலும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் லிங்க்குன்னு கேட்டு அனுப்புகிறோம். ஆனால் அது வந்து 1 or 2 டைம் தான் போடுவோம். அதுக்கப்புறம் ஃபேட் ஆயிரும். அது நம்மளுக்கு தெரிஞ்சாலும் கூட அந்த ஆசை வந்து நம்மளை விடுறதில்ல. ஸோ ஒரு கிளாத் ஆகட்டும் நல்லா வாங்கி ஒரு 10-20 டைம் போடுற மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கி போடுங்க. 1 or 2 டைம்ஸ் வாஷ் பண்ணுற எந்த துணிகளுமே நம்மளுக்கு ஒர்த்தே கிடையாதுங்க. அது வந்து 1 டைம் யூஸ் மாதிரி தான். ஓகேங்களா? 8th வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைக்கு கேட்ட உடனே வாங்கி தந்துடுறது. ஏன்னா, நானுமே அந்த தப்பு பண்ணியிருந்திருக்கிறேன். சூப்பர் மார்க்கெட் போகும்போதோ, ஏதாவது கேட்கும்போதோ, ஏன்னா நான் எனக்கு கிடைக்காத ஒண்ணு என் குழந்தைக்கு கிடைக்கணும், அவ ஏங்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா, இப்ப அத திருத்திக்க ட்ரை பண்றேன். ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணி அத வந்து வாங்கும்போது தான் அதோட வேல்யூ வந்து அவங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ரீசென்ட் டைம்ல பாப்பாலுமே அத ஃபீல் பண்ற மாரி எனக்கு தோணுது. 9th வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிச்சன்ல பிளானிங் இல்லாம குக் பண்றது ஒரு விஷயம். ஏன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே தடபுடலா இறக்கி இருந்திருப்போம். சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டோம். வெறும் ரசம் இல்லைன்னா தயிரோட விட்டுருந்துருப்போம். அப்போ வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் நம்ம கிட்ட ஒரு பிளான் இருக்கணும். இதுதான் செய்ய போறோம். அந்த தடபுடலா செஞ்சப்போ நிறைய வேஸ்ட் ஆயிருந்திருக்கும். ஆனா ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கே இருக்காது. இதையெல்லாம் வந்து சொல்றதுக்கு ஈஸியா இருந்தாலும் இதுதாங்க சொல்றதுக்கு வந்து கதை மாதிரி இருக்கிறதுனாலும் இது வந்து ரியாலிட்டியான ஒரு விஷயம் தான். யாருமே இல்லைன்னு மறுக்க முடியாது இல்லைங்களா? அப்போ வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன நாள் எப்படி எப்படி சமைக்கணும். டெய்லியும் சத்தான ஏதாவது ஒரு காய்கறிகள் சாப்பிடணும். எக் எடுத்துக்கணும். இந்த மாதிரி சின்னதா ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மீல் பிளான் வேணும்னா கூட நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. நீங்க போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ரியலிஸ்டிக்கான மீல் பிளான்ஸ் வந்து நம்மளோட சேனல்ல இருக்கு. ஓகேங்களா? 10th வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஒன். சின்ன சின்ன செலவுகளை கவனிக்காம இருக்கிறது. 10 ரூபாய் தானே 20 ரூபாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களுக்கு இந்த மாதிரி அலட்சியப்படுத்துறோம். ஜஸ்ட் 10 ருபீஸ் தானே, இந்த கிளாஸ் 999 தான் போட்டிருக்காங்க, அட்டன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பணத்தை கட்டிடுவோம், ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் எப்போன்னு தெரியாது, ஜூம் மீட்டிங் எப்போ முடிஞ்சதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அப்படி ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணோம்னா கூட நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னு சொல்லிட்டு அனாவசியமான நிறைய செலவுகளை வந்து நம்ம கூட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். ஸோ நான் சொன்ன இந்த 10 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெகுலர் லைஃப்பில் நடக்கக்கூடிய ரியலிஸ்டிக்கான விஷயங்கள் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே மறுக்க முடியாது. அப்படி மறுக்கக்கூடியவங்களா இருந்தால் இதில் என்ன பாயிண்ட்டை நீங்கள் மறுக்கிறீங்க, இல்லை அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் வந்து இது ஒரு வீடியோக்காக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கூட எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். முதல்ல பணம் எங்கே லீக் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 விஷயங்கள்ல 3 to 4 விஷயங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாலுமே மாதம் ஒரு நல்ல அமௌண்ட்டை உங்களால் சேவ் பண்ண முடியும். நம்ம வீட்டில் பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தெரியும். ஆனால் சேமிக்கிறது இன்னும் கஷ்டம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி அதை வந்து
கொண்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஏதோ ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் நம்பிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கும் ஒரு மோட்டிவேட்டாக ஒரு உந்துதலாக இருக்கும் இன்னும் இன்னும் நிறைய நிறைய வீடியோஸ் வந்து போடுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.